ஏஐன்னா என்னது? அத பார்த்து ஏன் நம்ம பயப்படணும், பயப்படக்கூடாது? ஏஐ ஒரு என்னைய பொறுத்தவரைக்கும் ஒருவேளை உங்களோட கூட இருக்கக்கூடிய ஒரு அதிபுத்திசாலியான ஒரு ஏஜென்ட்ன்னு வச்சுக்கலாமே. இப்ப நீங்க என்ன செய்யணுமோ, அதுக்கு ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரீ ட்ரெயின்டு மாடலா ஏற்கனவே ஒரு பிரெயின்ல ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நம்ம தேவைக்கு ஏத்தாப்ல அதற்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அத சொல்லுது. இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய இடங்கள்ல டெக்னிக்கல் பர்சனா இருந்தா கோடிங் கண்டிப்பா தெரியணும், சின்டாக்ஸ். இப்ப இனிமே தேவையில்ல. அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாரி தான் ஒரு ஃபீல்ட்ல இருக்கும். டாக்டர்ஸ ஸ்பெசிஃபிக்கலா எடுத்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லா பேஷண்டோட இன்ஃபர்மேஷனையும் கண்டிப்பா சேர்த்து வச்சுக்கவே முடியாது. இந்தியா தான் உலகத்திலே நெறைய பேஷண்ட் உள்ள ஒரு ஒரு கண்ட்ரியா இருக்கிறோம். அத்தன டேட்டாவும் நம்மளோட பேஷண்டோட இன்ஃபர்மேஷனும், அமெரிக்கனோட பேஷண்ட் இன்ஃபர்மேஷனும் சேம் இல்ல. அப்ப இந்த டேட்டா வச்சு எப்படி இன்னொரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுங்கிறத ஏஐ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய அட்வான்டேஜஸ் தான் நெறைய இருக்குன்னு நான் பார்க்குறேன்.